World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தக்கூடிய வாஸ்து மற்றும் மனையடி சாஸ்திர வகுப்பில் முதல்ல பிரபஞ்சத்துடைய நம்ம ஒரு அதிர்வுகளை நம்ம நோட் பண்ணணும். நம்மளுடைய பூமியை பார்த்தீங்க அப்படின்னா 23 டிகிரி வடகிழக்காக சாய்ந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வடகிழக்கு பகுதியில் சாய்ந்த நிலையில் இருக்கிறதுனால ஸோ இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு பள்ளமாகவும் தென்மேற்கு உயரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமே. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசையினால் நமக்கு வந்து இது முழுமையாக ஓகே இந்த பள்ளம் மேடு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியறதில்லை. ஆனால் இயல்பான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தண்ணி நீங்கள் வந்து ஒரு தென்மேற்கில் மூலையில் ஊற்றுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக வடகிழக்கில் போய் அந்த இடத்துல கரெக்டாக போய் இறங்கணும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து ஒரு அமைப்பு கட்டிட அமைப்பை வந்து நீங்கள் அமைக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் பில்டிங் கட்டினாலும் சரிங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 60 அடிக்கு ஒரு வீடு 60க்கு 40க்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் தென்மேற்கில் ஊற்றக்கூடிய தண்ணி நம்ம நினச்சிட்டு இருப்போம் நீங்கள் வந்து அந்த ரூமில் போய் வடகிழக்கில் இறங்கினா அது போதும் அப்படின்னு. அப்படி கிடையாது. தென்மேற்கில் இருக்கக்கூடிய தண்ணி அதோடைய பாட்டம் நீங்கள் வந்து மேஸ்திரி சொல்லுவாங்க, மேஸ்திரிக்கு தெரியும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு ரூமுக்கும் அப்படியே இறக்கிட்டே போவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கும். ஸோ இது வந்து முதல்ல தரைத்தள அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காங்கிறது நோட் பண்ணணும். ஓகேங்களா? ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, எப்பயுமே ஒரு வாஸ்துக்கு பிரதானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திசைகள் தான். ஸோ திசைகளை சரியாக கணிச்சு அதை பிரிக்கணும். இப்போ நம்ம பொதுவாக இங்கே வந்து போவோம். ஸோ சூரியன் இங்கே இருக்குது, ஸோ இது கிழக்கு திசை, ஆப்போசிட் மேற்கு திசை, ஓகேங்களா, வடக்கு தெற்கு அப்படின்னு நம்ம பிரிப்போம். அப்படி மட்டும் பிரித்தா பத்தாதுங்க. பாகை அடிப்படையில் டிகிரி அடிப்படையில் கரெக்டாக இப்போ எந்த இடத்துல லேண்ட் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தீர்மானிக்கணும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வடக்குன்னு நம்ம சொல்லுவோம், அது வடகிழக்கில் போய் நிற்கும். ஓகேங்களா? இல்லை தென்கிழக்கில் போய் நிற்கும். ஸோ இதை அனுமானித்து தீர்மானித்து அந்த கட்டடத்தை வந்து சரியாக மூலமட்டம் பிரித்து ஓகேங்களா வரையறை செய்து முதல்ல அதை பிரிக்கணும். அதை முதல்ல பிரித்ததுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் வேலையே இருக்குது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? எப்படி வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூஜையில் ஆரம்பித்து ஓகேங்களா முதல்ல வந்து வாஸ்து பூஜை எப்படியா பண்ணுறது, வாஸ்து பூஜைக்கான நேரம் எப்படி எல்லாருமே எப்படி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் கிடையாது. வாஸ்து பகவான் அதாவது இந்த டைமில் தான் எந்திரிப்பார், இந்த டைமில் தான் பூஜை போடணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஜாதக ரீதியாக தான் நீங்கள் வந்து வாஸ்து பூஜை போடணும். ஓகேங்களா? அந்த வாஸ்து பூஜை எப்படி போடணும், எந்த நேரத்தில் போடணும், எந்த இடத்துல போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதெல்லாம் பிரதானமாக நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி முதல்ல வந்து ஒரு பொருளை எப்படி உள்ளே கொண்டு வருது, என்ன பொருளை முதல்ல உள்ளே கொண்டு வரணும், வேலை சீக்கிரமாக நடக்கிறதுக்கு அதோடைய திட்டமிடல் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அனுபவத்தினால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏதோ படிக்கிறதுனாலலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பில்டிங் ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து குழிப்பறிக்கணும், அதே மாதிரி எங்கேருந்து வந்து முதல்ல செங்கல் வைக்க ஆரம்பிக்கணும், கட்டடத்தோடைய எழுப்புதலேருந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படிலாம் ஆரம்பித்தா சீக்கிரம் வேலை முடியும், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100% இந்த வாஸ்து பற்றியான ஒரு தெளிவான ஒரு எண்ணோட்டம் சிந்தனைகள் இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு திசைகள் வந்து அடிப்படைங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 4 திசைகள் இருக்குது, 4 திக்குகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நமக்கு தெரியும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4 திசைகள். இது 4 திசைகளும் சந்திக்கக்கூடிய பகுதிகள் வந்து 4 திக்குகள். ஓகே, ஆனால் நம்ம வாஸ்துவில் பொதுவாக 8 திசைகள்னு சொல்கிறது வந்து யதார்த்தம். ஆனால் இதுக்கு பேர் திக்குன்னு பேர். வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, இதெல்லாம் வந்து திக்குகள்னு பேர். 4 கார்னர் சந்திக்கக்கூடிய இடங்கள்னு பேர். அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முறையாக சரியாக முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரைபடம், ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல சரியாக டிகிரி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டம் பிரித்து முதல்ல நூலை கட்டி ஓகேங்களா சரியான அளவீடுகளில் வந்து பண்ணிவிட்டு மனையடி சாஸ்திரத்தை போட்டு ஓகேங்களா இத்தனை இதுதான் அப்படின்ற பிளான் எடுத்துகிட்டு அது என்ன மனை, யானை மனையா கருட மனையா, ஓகேங்களா நல்ல மனைகளை நம்ம கொடுக்கணும் பொதுவாக. ஓகேங்களா? அப்போ தான் பல வருஷங்கள் வந்து நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பில் உருவாகும், நல்ல ஆயில் உள்ள இருக்கிற அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு குழி பொருத்தம் பார்க்கணும். ஸோ குழி பொருத்தம் பார்க்கணும். அதே போல் மனையடி சாஸ்திரமும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுகள் பக்காவாக இருக்கணும். எந்த பகுதி அதிகமாக இருக்கணும், எந்த பக்கம் குறைவாக இருக்கணும், எந்த பக்கம் வெயிட் இருக்கணும், எந்த பக்கம் வெயிட் இருக்கக்கூடாது, எந்த பக்கம் ஓப்பன் அதிகமாக இருக்கணும், எந்த பக்கம் ஓப்பன் இல்லாமல் இருக்கணும், எந்த பக்கம் வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது. அதே மாதிரி மெயின் இங்கே எல்லாத்தோடைய பிரச்சனையே வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் முதல்ல எங்கே வைக்கணும். சில பேர் வந்து பாத்ரூம் கீழே வைப்பாங்க, அப்படி வைக்கலாமா, வைக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல வைக்கணும், ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணும்போதே நம்ம தொட்டிக்கும் செப்டிக் டேங்க் தான் கரெக்டாக பண்ணுவோம். செப்டிக் டேங்க் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி வந்து நீர் தொட்டி எப்படி வைக்கிறது, ஸோ இது பிரதானம். படிக்கட்டு எப்படி வைக்கிறது,
ஜன்னல் எப்படி வைக்கிறது, ஜன்னல் எண்ணிக்கை என்ன, படிக்கட்டு எண்ணிக்கை என்ன, பாத்ரூம்லோடைய இது ஒவ்வொன்றுமே ஓகேங்களா. நீங்கள் ஓடக்கூடிய ப்ளம்பிங் கூட இந்த இடத்துல தான் ப்ளம்பிங் பண்ணணுன்றதெல்லாம் ரூல் இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு வந்து நிறைவாக ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் இந்த வகுப்பு நம்ம கொடுக்க போகிறோம். அழகாக நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ வந்து என்னுடைய அனுபவமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆராய்ச்சிகளும் உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. குறைஞ்ச கட்டணம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் வந்து குழுவில் பதிவு பண்ணப்படும். இந்த இதில் வந்து கீழே வந்து ஆட் இருக்கும், அதில் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரில் வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் வந்து இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ஓகேங்களா. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி.